ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காலாக் அகாடமி. ரொம்ப நாள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோன்னு கூட இதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சியோட திட்டங்கள், நியமனங்கள், செயல்பாடுகள், அறிவிப்புகள், கணக்கெடுப்புகள் இது எல்லாமே. இதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இது வந்து பார்ட் 1. இந்த 3 பார்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்கீம்ஸு, நியூஸ் பேப்பர் டேட்டா எல்லாம் டிஐபிஆர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபீஷியல் இது. அந்த டிஐபிஆரில் மே 10, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றாங்க இல்லையா, அந்த தினத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தினம் வரைக்கும் டிஐபிஆரில் அப்லோட் செய்யப்பட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள் இது எல்லாத்தையும் கலெக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த செஷனில். இது 3 செஷனாக வரப்போகுது. 3ஐயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம இந்த ஆட்சியோட திட்டங்களை மட்டும் பேச போகிறது இல்லை, அது தொடர்புடைய பழைய ஆட்சியோட திட்டங்களும் பேச போகிறோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோன்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் யார் கொடுத்தா, எந்த ஆண்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வரையாடு கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா இப்போ எடுத்தது 3வது கணக்கெடுப்பு, அப்போ முதல் கணக்கெடுப்பு எப்போ வந்தது. ஸோ இந்த மாதிரி அதோட தொடர்புடைய இப்போ நம்ம வந்து குளிர்கூரை திட்டத்திற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், எஸ்ஓபி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த குளிர்கூரை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இது தொடர்புடைய திட்டங்கள் முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்தாலும் அதையும் நம்ம வந்து குறிப்பாக வச்சுருக்கிறோம். இது டிஎன்பிஎஸ்சி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முழுமையான வீடியோவாக இது வந்து இருக்க போது. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்ன திட்டங்கள் பார்க்க போகிறோம். 200 யூனிட் இலவச மின்சாரம், போதைப்பொருள் தடுப்பு பட, அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு, உயிர்நீர் இயக்கம் ஒப்பந்தம், ஜல்ஜீவன் மிஷன் இருக்குல்ல அதோட ஒப்பந்தம், டிஐஎல்எஸ் அப்படின்னு ஒரு இணையதளம் புதுசாக தொடங்கினாங்க அது, சட்டத்துறையோட முதல் பெண் செயலாளர் நியமனம். ஸோ சட்டத்துறைக்கு தமிழக வரலாறுலே முதல் பெண் செயலாளர் இப்போ தான் நியமனம் செய்யப்பட்டாங்க. முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்த தேதி, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட தேதி, முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டது எப்போ, எம்எல்ஏவா பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டது எப்போ, இது 2 தேதியை பார்க்கணும். வாங்க கற்றுக்கொள்வோம் திட்டம், தீயணைப்புத்துறை இருக்குல்ல அவங்களோட வாங்க கற்றுக்கொள்வோம் திட்டம், பறவைகள் வரையாடு கணக்கெடுப்பு. இந்த வரையாடு கணக்கெடுப்பு பயன்படுத்தும் போது வருடை அப்படிங்கிற ஒரு செயலியை பயன்படுத்தினாங்க. பயிர் வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம், தற்காப்பு கலைகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், அதுக்கப்புறம் குளிர்கூரை திட்டத்திற்கான எஸ்ஓபி வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு அரசாங்கம் தான் முதல் முறையாக குளிர்கூரை திட்டத்துக்கு ஒரு எஸ்ஓபி வெளியிட்டாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ 200 யூனிட் அப்படின்னா 100 யூனிட் எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற தினம் மே 10, 2026. ஸோ மே 10, 2026 அன்னைக்கு மாண்பு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா, சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து நடந்தது. ஸோ இப்போ வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற தருணத்தில் 3 முக்கிய திட்டங்களுக்கு வந்து கையொப்பமிட்டார். ஓகேங்களா? ஸோ 3 முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருமா. அவர் கையொப்பமிட்ட முதல் 3 முக்கிய திட்டங்கள் என்னென்ன, 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 200 யூனிட்டுகள் வரை கட்டணமில்லா மின்சாரம் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. 3வது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றத்தை தடுக்கிறதுக்காக போதைப் பொருட்கள் தடுப்பு படை. இந்த 3ஐயும் விரிவாகவே தனித்தனியாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம். இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கான அரசாணை எப்போ வந்தது, மே 10, 2026. அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே 3 முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார் இல்லையா, அதில் ஒரு திட்டம் தான் மே 10, 2026 அன்னைக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் திட்டம். இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 மாதத்துக்கு ஒருக்கா மின் கட்டணம் வந்து கணக்கிடுறாங்க இல்லையா. ஸோ 2 மாதத்துக்கு 500 யூனிட் அல்லது அதற்கு குறைவாக பயன்படுத்தி இருக்கிற வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் மின்சாரத்திற்கு கட்டணம் இல்லை. ஓகே, நான் 500 யூனிட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பழைய திட்டமான 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தொடரும். அப்போ 500 யூனிட் அல்லது அதற்கு கம்மியாக பயன்படுத்தியிருந்தால் எனக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருந்தால் பழைய திட்டமான 100 யூனிட் ஃப்ரீ இருக்குல்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போது இந்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறது மே 10, 2026 தொடங்கப்பட்டது. சரி, 100 யூனிட் இலவச மின்சாரம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, அதே மே மாதம் 23 2016 ஆண்டு மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களே அவங்களோட ஆட்சி காலத்தில் மே 23, 2016 அன்னைக்கு 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதி, ஜிஓ வெளியிட்ட தேதி 2மே ஒன்று தான்.
2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஜீவோ வெளியிட்ட தேதி நான் காட்டுறேன். 10/5/2026 ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டோட்டல் 200 யூனிட்ஸ் பை மந்த்லி டு டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ். ஓகேங்களா, இதான் அதோட ஜீவோ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு படை. இந்த போதைப் பொருள் தடுப்பு படைக்கு ஜீவோ இப்போ வெளியிருந்தது. மொத்தம் இந்த தடுப்பு படைக்கு எத்தனை காவல் நிலையங்கள் எண்ணிக்கை 65. அதுபோக இந்த போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் எந்த சட்டத்தின் கீழே செயல்படுது, அந்த சட்டம், அதோட அப்ரிவேஷன், அதோட ஆண்டு, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஓகே, போதைப் பொருள் தடுப்பு படை இது வந்து 10/5/2026 அன்னைக்கு ஜீவோ வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும்னு சொன்னாங்க. இதுல என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பரவி வரும் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் பொருட்டு போதைப் பொருள் தடுப்பு படை ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் காவல் நிலையங்கள் அமைக்கலாம் என்றும், இந்த காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் 37, 9 மாநகரங்களில் மொத்தம் 28, 37, 28 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 65. ஸோ 65 போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கலாம் அப்படின்னு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் இருக்கு இல்லையா, இவங்க எந்தெந்த சட்டங்கள் தொடர்பாக செயல்படுவாங்க அப்படின்னா, போதைப் பொருள் மற்றும் மனமயக்க பொருட்கள் சட்டம் 1985, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, அதுக்கப்புறம் கோட்பா ஆக்ட் 2003ன்னு சொல்லுவோம்ல, சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட், சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்கள் சட்டம் 2003, இந்த சட்டம் இருக்குல்ல, ஆகிய சட்டங்களுடன் அரசால் இயற்றப்படும் போதைப் பொருள் தொடர்பான இதர சட்டங்களை செயல்படுத்து. இந்த 2 சட்டத்தையும் செயல்படுத்துவாங்க. கவர்மெண்ட் பீரியாடிக்கில் வேறு ஏதாவது சட்டம் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தையும் செயல்படுத்துவாங்க. ஸோ இப்போ இது வந்து 2வது திட்டம் பார்த்தாச்சா. 3வது என்ன அப்படின்னா, தற்காலிக சபாநாயகருடைய பதவி பிரமாணம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது வந்து தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது வந்து தற்காலிக சபாநாயகர் அவர்கள். இது 2ஐயும் தெளிவாக பார்த்துக்கணும். தற்காலிக சபாநாயகர்கள் அவர்கள் வந்து எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, மே 10, 2026 அன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தற்காலிக சட்டமன்ற பேரவைத் தலைவராக திரு கருப்பையா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அப்போது தற்காலிக சபாநாயகருக்கு வந்து பதவி பிரமாணம் யார் செஞ்சு வச்சா? ஆளுநர் அவர்கள் செஞ்சு வச்சாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா திரு கருப்பையா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி மே 10, 2026. மறுநாள் மே 11, 2026 அன்னைக்கு மாண்புமிகு தற்காலிக சபாநாயகர் அவர்கள் என்ன பண்றாங்க, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. 11/5/2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்காலிக சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு கருப்பையா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச தேதி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை வந்து மூடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டாங்க இல்லையா, அந்த உத்தரவு என்னைக்கு அப்படின்னா 11 மே 2026. இந்த 11 மே 2026 என்ன உத்தரவு வந்துச்சு அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு. இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, 717 நம்பர் கேட்கலாம், இல்லைனா இது என்னைக்கு இந்த ஜீவோ அரசாணை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 11 மே 2026 அரசாணை வெளியிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, பொதுமக்களோட நலன் கருதி வழிபாட்டு தலம், கல்வி நிறுவனம், பேருந்து நிலையம் இது அருகில் இருந்து 500 மீட்டர் வரைக்கும் அமைஞ்சிருக்க 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள ஒரு 276 கடை, கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள ஒரு 186 கடை, பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள ஒரு 255 கடை, மொத்தம் 717 கடை அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 58% இருந்த அகவிலைப்படியை வந்து 60% உயர்த்தியிருக்காங்க. இது உயர்த்தினதுக்கான அறிவிப்பு வெளியிட்டது 14/5/2026. இது என்னையிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1/1/2026 அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை வந்து 58%லேருந்து 60% உயர்த்தியிருக்காங்க. இது என்னையிலிருந்து இது வந்து எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்னா 1/1/2026 இந்த அகவிலைப்படி வந்து உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான அறிவிப்பு வெளியிட்டது 14/5/2026. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கலாம்ல,
அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அகவிலைப்படி எவ்வளவு? 60%. முன்னாடி 58%, இப்போ 60%. கரெக்டா? ஸோ இதுக்கான தேதியை பார்த்துக்கோங்க, எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது என்னையிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1/1/2026 ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் இருக்குல்ல, இந்த ஜல்ஜீவன் மிஷன் சொல்லப்படக்கூடிய உயிர்நீர் இயக்கம். இந்த உயிர்நீர் இயக்கத்தோட 2ஆம் கட்ட செயல்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசிற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டது. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் 2/6/2026 சென்னையில இருந்தும், மாண்புமிகு ஒன்றிய அரசின் ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் அவர்கள் புதுடெல்லியில இருந்தும் காணொலி காட்சி வாயிலா உயிர்நீர் இயக்கம் 2.0 ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்திற்கு நீட்டிக்கப்பட்ட செயலாக்க காலத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இதில் கேட்கறது என்ன அப்படின்னா, ஜல்ஜீவன் 2.0 வந்து எந்த வருஷம் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் இதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஜல்ஜீவன் மிஷன் 1.0 அப்படிங்கிறது 2019 2024 வரைக்கும். ஸோ 2.0 அப்படிங்கிறது இப்போ 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. ஸோ 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த நீட்டிப்பு இருக்குல்ல, அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 2/6/2026 அன்னைக்கு தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபண்ட் அலோகேஷன் தான். முதல் கட்டமாக உயிர்நீர் இயக்க திட்டத்தின் கீழ் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்களின் மதிப்பீடு 18,123.05 கோடி. இதில் மத்திய அரசு ஒன்றிய அரசின் பங்கு அப்படிங்கிறது 9,025.68 கோடி, தமிழ்நாடு அரசோட பங்கு அப்படிங்கிறது 9,097.37 கோடி. ஸோ இந்த ஃபண்டு ஷேரிங் பேட்டர்ன் கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்ஜீவன் மிஷன் 2.0 எக்ஸ்டென்ஷன் எந்த இயர் எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு கேள்வியில் கேட்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி, பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம். அதாவது இது என்ன அப்படின்னா, இது மத்திய அரசு திட்டம். பட் மாநில அரசு வந்து இப்போ இதை பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கான நிலையங்கள் அமைக்கணும்னா அமைச்சிருக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது டிஐபிஆர்லையும் இருக்குது, முக்கியமான டேட்டா, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். முதல்ல பயிர் வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம் அப்படிங்கிறது அக்டோபர் 1, 2025 அன்னைக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்தது. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2025 அக்டோபர் 11 அன்னைக்கு தொடங்கணும். மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ். இது வந்து தமிழ்நாடு அரசில் எந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, பயிர் வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தில் பயிர் வகைகளை பதப்படுத்தும் நிலையங்கள் இருக்குல்ல, இது அமைக்கிறதுக்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொகுப்பளவிலான கூட்டமைப்பு, இல்லை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், இல்லை தனிநபர், நீங்கள்லாம் இந்த பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக கொடுக்குறோம். அதான் 33%, 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த பயிர் வகைகளுக்கான தன்னிறைவு இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். சரியா? இது எந்த ஆண்டுலேருந்து தொடங்குறோம் அப்படின்னா 2025-26ஆம் ஆண்டு. ஸோ இந்த கேள்வியை கேட்டு இது ஃபினான்ஷியல் இயரை கொடுக்கலாம், இல்லை டேட்டை கொடுக்கலாம், 11 அக்டோபர் 2025. அது போக இதில் மானியமாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் 33% மானியம். தட் மீன்ஸ் 25 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே பயிர் வகைகளை பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் 25 லட்ச ரூபா கொடுக்கு. அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து விளையாட்டுத்துறை தொடர்பாக தமிழ்நாடு அரசாங்கம், தட் மீன்ஸ் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முக்கிய நகரங்கள்லையும் ஒவ்வொரு விளையாட்டு மையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன மையங்கள் அமைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 3/6/2026 அன்னைக்கு வெளியிடப்பட்ட செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 3/6/2026 அன்னைக்கு புதுடெல்லியில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் வந்து விளையாட்டில் ஒரு முக்கிய நகரமாக உயர்த்துறதுக்காக தமிழ்நாட்டில் சில மையங்களை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு என்னென்ன அப்படின்னா ஒரு சில முக்கிய முன்மொழிவு திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு 2029ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துகிற வாய்ப்பு கொடுங்க. 2029ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு போட்டியை தமிழ்நாட்டில் நடத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்று. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் 48 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள திருச்சி ஒலிம்பிக் அகாடமி வளாகத்தில்
தற்காப்பு கலைகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம் அமைப்பதன் மூலம் விளையாட்டு மேம்பாட்டை மேலும் வலுப்படுத்த இயலும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போ திருச்சியில் இருக்கிற ஒலிம்பிக் அகாடமி வளாகத்தில் தற்காப்பு கலைகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம் அமைக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை இருக்குது. ஸோ அதை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை விளையாட்டுகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம் அமைக்க முன்மொழியப்பட்டிருக்கு. ஸோ இப்போது கடற்கரை விளையாட்டுகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம்னு கொடுத்துட்டு தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாதிரி கடற்கரை ஒட்டி ஒரு நகரங்களை கொடுத்துட்டாங்கன்னா குழப்பம்ல. ஸோ நாகப்பட்டினத்தில் கடற்கரை விளையாட்டுகளுக்கான தேசிய முதன்மை நிலை மையம். அதுக்கப்புறம் மிதிவண்டி போட்டிகளில் தமிழ்நாடு கொண்டுள்ள வலுவான வீரர்களின் திறனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான UCI அங்கீகாரம் பெற்ற உள்ளரங்க மிதிவண்டி தடம் வெலட்ரோம் மற்றும் தேசிய மிதிவண்டி உயர் செயல்திறன் மையம் அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போ மிதிவண்டி தொடர்பான மையங்கள் கோயம்புத்தூரில், தடகளத்தில் மாநிலத்தின் சாதனைகளை தக்க வைக்கவும் அடிப்படை அளவிலான வீரர்களை சர்வதேச அளவிற்கு உயர்த்தவும் புதுக்கோட்டை, தூத்துக்குடி, விழுப்புரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் 400 மீட்டர் செயற்கை ஓடுதளங்கள், தடகள வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு 400 மீட்டர் செயற்கை ஓடுதளங்கள் இந்த 5 மாவட்டங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் போட்டிகளில் வந்து தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல வீரர்களை தமிழ்நாட்டு உருவாக்கிக்கிறாங்க. கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் திருப்பூர் இந்த மாவட்டங்களில் உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் வளாகங்கள் அமைக்க முன்மொழியப்பட்டிருக்கு. அதே மாதிரி உள்ளரங்க விளையாட்டுகளில் இளைஞர்களோட பங்கேற்பு அதிகரித்து வருதுனால கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, கடலூர் இந்த மாவட்டங்களில் உள்ளரங்க விளையாட்டு வளாகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏறு விளையாட்டு இருக்குல்ல, கிளிம்பிங், இது வந்து ஒலிம்பிக் விளையாட்டு. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்னையில் வந்து சர்வதேச தரத்திலான ஏறு விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஏறு விளையாட்டு பயிற்சி மையம் எங்கே அமைக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா சென்னையில். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மையம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே அமைந்துள்ள இந்த ஒலிம்பிக் அகாடமி மற்றும் உயர் செயல்திறன் மையங்களின் கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கும் நோக்கில் தேசிய விளையாட்டு மையம், விளையாட்டு மருத்துவம், காயம் மீட்பு மற்றும் செயல்திறன் மேம்பாட்டு மையத்தை மதுரை அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இந்த சந்திப்பின் போது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத விளையாட்டுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெடுப்பு. ஸோ இதில் மிதிவண்டியை பற்றி கேட்கலாம், ஏறு விளையாட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்காக மையம் எங்கே, சென்னைன்னு கேட்கலாம், நீச்சலுக்கு எங்கன்னு கேட்கலாம், தடகளத்துக்கு எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஸோ கடற்கரை போட்டிகளுக்கான முதன்மை நிலை மையம் எங்கன்னு கேட்கலாம், தற்காப்பு கலைகளுக்கான முதன்மை நிலை மையம் எங்கே அமைக்கப்படும் கேட்கலாம். இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுனால கட்டாயம் இந்த இடத்துல தமிழ்நாடு வந்து அமைக்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் அமைப்பாங்கல்ல. அடுத்து TILS அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாங்க. இந்த TILS அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ். ஓகேங்களா? தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனம் இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இணையதளத்தை வந்து மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜா முகமது பர்வேஸ் அவர்கள் வந்து 3/6/2026 அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த TILS-ஓட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்கலாம். இல்லைனா இந்த வெப்சைட் எந்த தேதியில் லான்ச் பண்ணான்னு கேட்கலாம். தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ், அதுதான் TILS, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இணையதளம் அப்படிங்கிறது. இது நமக்கு DIPRல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இது முக்கியமானது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சட்டத்துறையோட முதல் பெண் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டது. சட்டத்துறையோட செயலாளராக கடந்த 3 ஆண்டுகளாக திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியில் இருந்தாங்க. 31/5/2026 அன்னைக்கு ஓய்வு பெற்றாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/6/2026 அன்னைக்கு சட்டத்துறையோட முதல் பெண் செயலாளராக திருமதி சுமதி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சுமதி அவர்கள் சட்டத்துறையின் செயலாளர் பதவி வகிக்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார். இது சட்டத்துறை வரலாறுல ஒரு முக்கியமான மைல்கல். ஸோ தமிழ்நாட்டில் சட்டத்துறையோட முதல் பெண் செயலாளர் திருமதி சுமதி அவர்கள் தான். நோட் பண்ணிக்கோங்க, 2/6/2026 அன்னைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த பேர் ரொம்ப முக்கியம், சுமதி அப்படிங்கிற பேர். ஓகேவா? அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 5/6/2026 அன்னைக்கு நடந்திருக்கு. 5/6/2026 அன்னைக்கு முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடந்த தேதி கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. ஸோ 5/6/2026 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆனால் நம்மளையும் மீறி சில கொஸ்டின்ஸ் வரும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். அதனால தான் இதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு முக்கியமாக இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு தோணும் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு. பட் எல்லாத்தையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
வாங்க கற்றுக்கொள்வோம் திட்டம். இந்த வாங்க கற்றுக்கொள்வோம் திட்டம் அப்படிங்கிறது 2025 அக்டோபர் 11 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இதுல சமீபத்தில் எப்போ இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது? ஜூன் 6 ஜூன் 7 2026 அன்னைக்கு நடந்தாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, வாங்க கற்றுக்கொள்ளும் திட்டம் எது தொடர்பானது அப்படின்னு கேட்கலாம், இல்லை எந்த துறை நடத்துது அப்படின்னு கேட்கலாம், இல்லை இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். கம் அண்ட் லேர்ன் ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, செய்தி வெளியீடு பார்த்துருமா? தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை காக்கும் பணி எங்கள் பணி என்ற உன்னதமான நோக்கத்தோட செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுல பொதுமக்கள் மத்தியில தீ பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த துறையால கடந்த வருடம் 2025 வாங்க கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள்ல பொதுமக்களுக்கு தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளை கற்பிக்கும் வகையில விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு சிலிண்டர்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு தீ விபத்து நடந்தனா எப்படி ஹேண்டில் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அதான் இந்த வாங்க கற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இதில் 2025 சுமார் 50,000 பொதுமக்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6/6/2026 7/6/2026 தீ பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை மேலும் பரப்பும் நோக்கில் இந்த வருடமும் வாங்க கற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற பயிற்சி மாநிலத்தில் இருக்கிற 385 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திலையும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்க இந்த விழிப்புணர்வு பயிற்சியில் பொதுமக்கள் கலந்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ்னா வாங்க கற்றுக்கொள்ளும்ங்கிறது என்ன, எந்த ஆண்டு நடந்தது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இந்த வருஷம் எந்த தேதியில் நடத்தினாங்க, 5/6/2026 7/6/2026. இப்போ வாங்க கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தீயணைப்பு துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, பொதுமக்களுக்காக நடத்தப்படக்கூடியது. ஓகே, அடுத்து ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் திரு ஆர் பிரக்யானந்தா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் 50 லட்ச ரூபா காசோலை கொடுத்துருக்கு. நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 தொடரில் முதல் இந்தியராக இந்த பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 50 லட்ச ரூபா காசோலை வழங்கியிருக்கு. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதில் நார்வே ஆஸ்லோ செஸ் தொடரில் முதல் இந்தியராக பட்டம் வென்றார் அப்படின்னு சொல்கிறோம்ல நார்வே செஸ்ல, அதுக்கு கேட்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை பறவைகள் கணக்கெடுப்பு, வரையாடு கணக்கெடுப்பு. இதில் இந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு 2025-26 ஈரநிலை பறவைகள், நிலவாழ் பறவைகள். ஓகேங்களா, இப்போ இந்த ஈரநிலை பறவைகள் கணக்கெடுப்பில் 393 பறவை இனங்களில் 6,1348 பறவைகள் பதிவாயிருக்கு. பறவை இனங்கள் 393. இதில் நீர்ப்பறவை இனங்கள் 116, வலசை போகக்கூடிய பறவை இனங்கள் 131, IUCN சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தப்பட்ட பறவை இனங்கள் ஒரு 35. நிலவாழ் பறவைகள் பார்த்தீங்கன்னா 391 இனங்கள், அதில் 2,24,801 பறவைகள் இருக்குது. இந்த பறவைகளோட கவுண்ட் கேட்கலாம். உள்ளூர் பறவை இனங்கள் 228, வலசை போகிறது 72, IUCN சிவப்பு பட்டியலில் இருக்கிறது 36. இது நிலவாழ் பறவை, ஈரநிலை பறவை இனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை பறவைகள் கணக்கெடுப்பு. இந்த வேட்டை பறவைகள் கணக்கெடுப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா 49 வனக்கோட்டங்களில் 389 பகுதிகளில் 5,172 வேட்டை பறவைகள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வரையாடு கணக்கெடுப்பு தான். 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு அறிக்கை வெளியீடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை 1364 மதிப்பிடப்பட்டிருக்கு. 2024, 25, இப்போ 26 3வது கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோட அறிக்கை ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட 4.68% அதிகரிச்சிருக்கு. வரையாடு அதிகமாக எங்கே இருக்குன்னா நீலகிரி நிலப்பரப்பில் 29.25%, ஆனைமலை பகுதிகளில் 44.87%. இதை நம்ம அடுத்து முக்கியமாக தெளிவாக பார்ப்போம். ஓகே, தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய நிலப்பரப்புகளில் நீலகிரி வரையாடு இன எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கான 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வருடை அப்படிங்கிற ஒரு செயலியை வச்சு முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். ப்ராஜெக்ட் நீலகிரி தார், இது 2022 ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 2023 தொடங்கப்பட்ட திட்டம். இந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தார், இதற்கான டேட்டா கீழே டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை மதிப்பிடும் நோக்கில் கேரள வனத்துறையிடமிருந்து மேற்கொள்ளப்படும் நீலகிரி வரையாடு திட்டத்தின் முக்கிய அங்கமாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வருடை செயலி கூட ப்ராஜெக்ட் நீலகிரி தாரோட ஒரு அங்கம் தான். ஓகேவா, மாநில விலங்கான நீலகிரி வரையாடு குறித்த முதல் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு 2024 நடத்தினாங்க. அதில் நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 1031 மதிப்பிடப்பட்டது முதல் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில். 2வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு 2025 நடத்தினாங்க. ஸோ ஏப்ரல் 24 27 வரைக்கும்.
இதில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கை 1303 அப்படின்னு சொல்லி கணக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு 24 ஏப்ரல் 2026 27 ஏப்ரல் 2026 வரைக்கும் நடந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம்ல டேட்டா, அதாவது இங்கே இருக்கு பாருங்க, ஓகே 1364 அப்படின்னு கணக்கிட்டிருக்கோம். ஸோ போன கணக்கெடுப்போட 4.68% அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வருடை அப்படிங்கிற செயலி தான். இந்த வருடை அப்படிங்கிற செயலி என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் எனபிள் பண்ணி இந்த வருடை அப்படிங்கிற செயலியை யூஸ் பண்ணி அவங்கவுங்க இடங்கள்ல எத்தனை வரையாடு இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதை விட கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஏன்னா ஜிபிஎஸ் எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல எவ்வளோ வரையாடு இருந்தது அப்படின்னு ஜிபிஎஸ் வச்சு கணக்கிடுறதுக்கு தான் இந்த வருடை அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அடிப்படையிலான மொபைல் செயலி பயன்படுத்தப்பட்டு களத்திலிருந்தே நேரடி தரவு பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ இந்த நீலகிரி வரையாடுகளை வந்து கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செயலி என்ன அப்படின்னா வருடை அப்படிங்கிற செயலி தான். முதல் முறையை இந்த ஆண்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. போன ஆண்டுலாம் பயன்படுத்தல. முதல் முறையை இந்த ஆண்டு தான் இந்த வருடை செயலியை பயன்படுத்தி வரையாடுகளை வந்து கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுகளோட மொத்த எண்ணிக்கை 1364 மதிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா 1031, 1303, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1364. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 4.68% அதிகம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி வரையாடு இனத்தில் 44.87% ஆனைமலை பகுதியில் இருக்குது. 29.25% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீலகிரி நிலப்பரப்புல வந்து இருக்குது. கணக்கீட்டில் ஆண் பெண் விகிதம் வந்து 55:100, பெண் குட்டி விகிதம் 100:66. ஓகே. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் முதல் நீலகிரி வரையாடு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்காங்க. இந்த திட்டத்தை அமைப்பதற்கான உத்தரவு வந்து 28 டிசம்பர் 2022. இந்த மாதிரி ஸ்கீம் ஒன்று கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு, அந்த உத்தரவு எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 28 டிசம்பர் 2022. பட் இந்த ஸ்கீம் வந்து அஃபீஷியலாக எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா 12 அக்டோபர் 2023 தான் நீலகிரி வரையாடு அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இங்கிலீஷ்லேயும் இதை நான் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கிலீஷில் இல்லையோ, அப்போ கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி வச்சுருந்தேன், அப்போ கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 டேட் பார்த்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 28 டிசம்பர் 2022. இந்த மாதிரி நீலகிரி வரையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டர் எப்போ போட்டாங்க அப்படின்னா 28 டிசம்பர் 2022. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா 12 அக்டோபர் 2023 நீலகிரி வரையாடு திட்டம். ஸோ நீலகிரி வரையாடு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 7. ஓகேங்களா? இப்போ இந்த ரீசெண்டாக 2026 நடந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வருடை அப்படிங்கிற செயலியை வச்சு நடந்தது. ஏன் வருடை அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா இந்த நீலகிரி வரையாடு இருக்குல்ல, இதை குறிக்கிறதுக்கு சங்க இலக்கியங்கள் நீலகிரி வரையாடை வந்து வருடை அப்படிங்கிற பேரில் குறிப்பிடுது. அதனால இதுக்கு வந்து வருடை அப்படிங்கிற பேர் வச்சாச்சு இந்த செயலிக்கு வந்து. ஓகே. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு பாலூட்டி இனத்தின் கணக்கெடுப்பிற்காக உருவாக்கப்பட்ட முதல் மொபைல் செயலி இதுவே என்று வனத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழே தான் இந்த வருடை செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பாலூட்டி இனத்தோட கணக்கெடுப்புக்காக உருவாக்கப்பட்ட முதல் மொபைல் செயலி இதுதான் தமிழ்நாட்டில் உருவாக்குனது. ஓகே. இந்தியாவின் முதல் மாநில அளவிலான குளிர் கூரை பூச்சு பயன்பாட்டிற்கான நிலையான செயல்முறை வழிகாட்டியை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியது. அதாவது முதல் மாநில அளவிலான குளிர்கூரை பூச்சு கூல் ரூஃப் கோட்டிங்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை வந்து முதல் முறையாக வெளியிட்ட மாநிலம் அப்படிங்கிற தமிழ்நாடு. உலக சுற்றுச்சூழல் தினம் அதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு குளிர்கூரை பூச்சு பயன்பாட்டிற்கான நிலையான செயல்முறை வழிகாட்டியை வெளியிட்டுள்ளது. இது முறையான மற்றும் தர உறுதியுடன் கூடிய குளிர்கூரை தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான இந்தியாவின் முதல் மாநில அளவிலான தொழில்நுட்ப கட்டமைப்பு. இப்போ இந்த குளிர்கூரை திட்டம் அப்படின்னா என்ன? அதாவது தமிழ்நாட்டில் நகர்ப்புற வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் வீடுகள், பள்ளிகள் மற்றும் பொது கட்டடங்களுக்கு பொருந்தும் வகையில் கூரை மதிப்பீடு, பூச்சு பயன்பாடு, தரக்கட்டுப்பாடு, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான தரநிலைப்படுத்தப்பட்ட நடைமுறைகளை இந்த வழிகாட்டி காலநிலை இலக்குகளை செயல்படுத்தக்கூடிய நடைமுறை நடவடிக்கைகளாக மாற்றுகிறது. இப்போ குளிர்கூரை திட்டம் அப்படிங்கிறது அதாவது அந்த கூரையை வந்து நம்ம குளிர்ச்சியை மாற்றுறதன் மூலமாக டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறது. அது ஒவ்வொரு பில்டிங்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட இயற்கை குளிர்வூட்டும் குளிர்கூரை முறையை செயல்படுத்துவதன் மூலம் கூரை மேற்புற வெப்பநிலையை 6-8 டிகிரி செல்சியஸ் குறைக்கலாம். உட்புற வெப்பநிலையை 4-5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்க முடியும். இதனால கடுமையான வெப்ப காலங்கள்லையும் கட்டடங்களோட உள்சூழல் வசதி மேம்படும். இதில் சோலார் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் 102 கொண்ட
அதிக சூரிய ஒளி பிரதிபலிப்பு திறனுடைய பூச்சுகளை பயன்படுத்துவதன் மூலம் குளிர்விப்பு மின்சார தேவை 20% வரை குறைக்க முடியும் என்றும் வெப்ப இடர்பாடு நேரங்களை 30% குறைக்க முடியும் என்றும் இந்த வழிகாட்டியில் குறிப்பிடப்படுது. நம்ம வீட்டில் மேலே அடிப்போம் பார்த்தீங்களா கூலிங் பெயிண்ட், அதுதான் இந்த குளிர்கூரை பூச்சி திட்டம் அப்படின்னு. இந்த கூலிங் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த தெர்மாமீட்டர் வச்சு காட்டுவாங்க பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வெப்ப காலங்களில் வந்து வீட்டில் இருக்கிற வெப்பநிலையை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்காக இந்த குளிர்கூரை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து பள்ளிகள் நகர்ப்புறங்களில் இருக்கிற முக்கியமான கட்டடங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் அஃபீஷியலாக தொடங்கப்பட்டது பள்ளிகளில் தான். ஸோ இதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் செயல் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள குளிர்ச்சியான கூரை முன்னெடுப்பானது அம்பத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில மேற்கொள்ளப்பட்ட முன்னோடி திட்டத்தின் மூலம் முக்கியத்துவம் பெற்றது. இது வந்து 2026 ஆண்டு ஜனவரி 19 அன்னைக்கு இந்த குளிர்கூரை திட்டம் அப்படிங்கிறத அம்பத்தூர்ல இருக்க பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில வந்து தொடங்கி வச்சாங்க. குளிர்கூரை திட்டம் அப்படின்ட்டு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டிற்கான மாநில நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலநிலை கல்வி முன்னெடுப்பானது பள்ளி கல்வி அமைப்பிற்குள் காலநிலை குறித்த விழிப்புணர்வை ஒரு முறையான அங்கமாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து 38 மாவட்டங்களிலிருந்தும் 4000 ஆசிரியர்கள் வந்து தன்னார்வ காலநிலை தூதர்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு பள்ளி அளவில் காலநிலை விழிப்புணர்வு மற்றும் அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்க. முதல் கட்டமாக 300 பள்ளிகளில் குளிர்கூரை திட்டம் தொடங்கப்பட்டது. அது தொடங்கி வச்ச தேதி தான் 2026 ஜனவரி 19 எங்க அப்படின்னா அம்பத்தூர்ல வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த குளிர்கூரை திட்டம் அப்படிங்கிறது எல்லா பொது கட்டடங்கள்லையும் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு. பட் முதல் கட்டமாக இனிஷியேஷனாக ஸ்கூலில் தான் பண்ணாங்க. ஸ்கூலில் தொடங்கின தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்தாங்கல்ல, அது தமிழ்நாட்டிலே இந்தியா தான் முதல் மாநிலம். அதுக்கான தேதி என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இது எல்லாருமே நமக்கு தெரியும். பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஜூன் 9, 2026 அன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. இப்போ சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லியா நலிவடைந்த பிரிவினர் பெண்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அது வேற இது வேற. இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டது ஜூன் 9, 2026. நோக்கம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை உடனுக்குடன் தடுத்து விரைவான நடவடிக்கை எடுத்தல். முதல்வர் விஜய் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த அதிரடிப்படையின் தலைமை அதிகாரியா ஐஜி கே பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான உதவி எண் 1091. இந்த 1091 அப்படிங்கிற நம்பர் வந்து அவசர கால சேவை 112 இருக்குல்ல, அதோட ஒருங்கிணைக்கப்பட்டதுனால தகவல் பரிமாற்றம் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியை சேர்ந்த தீபிகா காமராஜ், சில செய்திகளில் திவ்யா காமராஜ்னு போடுறாங்க. இவங்க சிங்கப்பெண் சிறப்பு படையில் இடம்பெறும் முதல் திருநங்கை அப்படின்னு சொல்றாங்க. குற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு சிசிடிவி மற்றும் நேரடி ரோந்து பணிகள் மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கல்வி நிறுவனம், ஐடி நிறுவனங்கள் போன்ற மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களில் போலீசாரின் இருப்பை உறுதி செய்து சட்டவிரோத செயல்களை தடுத்தல். பெண்கள் அளிக்கும் புகார்கள் மீது எவ்வித தாமதமின்றி உடனடி நடவடிக்கை எடுக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு, மருத்துவ உதவி மற்றும் இதர உதவிகளை சரியான நேரத்தில் செய்து கல்வி மற்றும் சமூக நலத்துறையோடு இணைஞ்சு பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையோட நோக்கம். இதில் வந்து கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. என்னைக்கு தொடங்கினாங்க அப்படிங்கிறது 9/6/2026 செவ்வாய்க்கிழமை ராஜரத்ன அரங்கம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த திட்டம். இவங்க தொடர்பான கம்ப்ளைண்ட் வரும்போது உடனே நடவடிக்கை எடுக்கிறது. பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் கூடக்கூடிய பகுதிகளில் காவலை வந்து பலப்படுத்துறது. இது எல்லாமே இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகே ஓகே ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நியமனத்துலேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து மாண்பு முதலமைச்சர் கலந்துக்கிட்டப்ப அவர் அங்கே வச்ச கண்டிஷன்ஸ் என்னென்ன, கோரிக்கைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதுக்கப்புறம் நலம் டிஎன் அப்படிங்கிற அந்த செயலி,
அப்புறம் நலம் ஏ அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் சேட் போர்டு, இந்த மாதிரி முக்கிய திட்டங்கள் எல்லாமே, நீரெழில் பள்ளி திட்டம், இந்த மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா திட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட் 2 பார்ட் 3ல வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்ட் 2 பார்ட் 3 வேணும் அப்படின்னா பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் காலாக் அகாடமி இருக்கும்ல, அந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை வந்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்க டேட்டா எல்லாமே அஃபிஷியலாக அவங்க கொடுத்த டேட்டா தான். நானும் நியூஸ் பேப்பர் எல்லாம் கிராஸ் செக் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.